வணக்கம். எதிர்பாராத திருப்பங்கள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்த 24 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உண்மையாக இந்த தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. எதற்காக, என்ன காரணம், எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இப்படி மாற்றத்துடன் அதிமுகவை மிக மிக மோசமான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகவில் கிட்டத்தட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு நேர்கோட்டில் அதிமுக செல்லாமல் எடப்பாடி என்ற துரோகியால் அதிமுக மிக மோசமான ஒரு பாதாளத்தில் விழுந்து கிடப்பதாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஒழிப்பு மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது அதிமுக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை அறிவித்திருந்தது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. சரி, அதிமுகவில் இந்த அழைப்பிற்கு ஏற்பாடு செய்தது யார்? மேலும் இந்த கூட்டணிகள் அதிமுகவின் பக்கம் திரும்புமா என்ற ஒரு குழப்பமான சூழலும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். மேலும் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நழுவவிட்டார் என்று கூறி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சரியான கூட்டணி இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்த பொழுதும் அதை நழுவவிட்டாரா எடப்பாடி என்ற கோபமும் ஆதங்கமும் அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது எதற்காகவென்றால், இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. மீண்டும் அதே தொகுதியில் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவர்கள் வெற்றியடைவதற்கு கடினம் என்று அவர்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், எடப்பாடியை முழுமையாக நம்பவில்லை. 3 அணியாக பிரிந்திருப்பது. அதிமுகவிற்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் யாரு பக்கம் இருக்கிறோம் என்ற குழப்பம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை தொண்டர்களை நேரடியாக விமர்சனம் செய்யும் அளவிற்குத்தான் அதிமுகவின் நிலைமை உருவாகியிருக்கிறது.